அஸ்ஸலாமு அலைக்கும். ஹே ஆல், வெல்கம் டு ஃபமியா கிரியேஷன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரமலானோட 15th டே. இன்னைக்கு வந்து டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் வந்து நோன்பு வச்சேன். ஸோ ஹஸ்பண்டுமே பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருக்காங்க. அதனால நான் வந்து ரொம்பலாம் வந்து எனக்கு பெருசாலாம் வந்து பண்ணிக்கிறல. நாள் வந்து ஹரியாலி சிக்கன் கிரேவி வந்து வச்சுருந்தேன். அந்த இது இருந்துச்சு. அதோட எலும்பு சாம்பார்லாம் இருந்துச்சு. எலும்பு சாம்பார் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். ஏன்னா வந்து சாம்பாரை வந்து அடிக்கடி சூட் பண்ணும்போது வந்து ஒரு மாதிரி பழசு மாதிரி ஆயிரும். அதனால ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. எனக்கு வந்து சஹருக்குலாம் பார்த்தீங்கன்னா சாம்பார்லாம் ஊற்றி சாப்பிடலாம் பிடிக்காது. ஒன்று தயிர், இல்லாட்டி புளிக்குழம்பு, இல்லாட்டி தக்காளி தொக்கு, இந்த மாதிரி வந்து காரசாரமாக வந்து சாப்பிட்டா தான் எனக்கு வந்து பிடிக்கும். அதனால் அன்றைக்கி நான் சாம்பார்லாம் வந்து எடுத்துக்கல. இந்த சிக்கன் கிரேவி, தயிர் இருந்துச்சு. எனக்கு அதுவே வந்து போதுன்ற மாதிரி இருந்துச்சு. வேறு எதுவும் நான் வந்து எனக்காண்டி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறல. அதோட டீயுமே வந்து அப்போயே வந்து போட்டு முடிச்சுட்டேன். அன்னைக்கு வந்து நான் சஹருக்கு வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னா, ஒயிட் ரைஸு, தயிர், வடகம், அப்பளம், அதோட பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி சாப்பிட்டு முடிச்சுட்டு டீயுமே வந்து குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் நோம்புமே வந்து வச்சு முடிச்சுட்டேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனியாக நோன்பு வைக்கவே வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எப்படியோ நோம்புமே வந்து வச்சு முடிச்சாச்சு. அடுத்து மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 8:30க்கு மேலே தான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இங்கே பாருங்கள், சோஃபா ஃபுல்லாமே வந்து ஓட்ட ஓட்டையாக கம்பிலாம் வெளியில் தெரியுது. இது ஃபுல்லாமே தம்பி பார்த்த வேலை தான். ஃபுல்லாக குதிச்சு குதிச்சு அந்த ஸ்ப்ரிங்கெலாம் வந்து வெளியில் வந்துருச்சு. அதோட சோஃபாவுக்குமே வந்து சர்வீஸ்க்கு வந்து ஆள் கூப்பிட்டுருந்தோம். அவங்களுமே வந்து வந்துட்டாங்க. இந்த சோஃபா சர்வீஸ் பண்ண 2 days ஆகுன்ட்டாங்க. இன்றைக்கி வந்திருக்காங்க. அங்கே பாருங்கள் எப்படி உதிருதுன்னு உள்ளேருந்து ஃபுல்லாக குதிச்சு குதிச்சு பஞ்செல்லாம் உள்ளே விழுந்துருச்சு போல். இப்போ கீழே இருக்க ஒரு துணி மாதிரி தைச்சிருந்தாங்க. அதை கிழிச்சு விட்டோடனே இப்போ கவுத்துனோடனே ஃபுல்லாக பாருங்கள் பஞ்சாக வந்து விழுகுது. இந்த மாதிரி இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சோஃபாக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாமே வந்து ஃபோம் தான். இந்த ஃபோமு தான் வந்து தண்ணிலாம் பட்டு ஊறி போய் விழுகுது. வேறு எந்த பஞ்சு எதுவுமே வந்து வைக்க மாட்டாங்க போல். ஃபுல்லாமே ஃபோம் தான் இருந்துச்சு. இப்போ தான் நான் வந்து சோஃபா பிரிக்கும் போதே வந்து பார்த்தேன். சோஃபாவுமே வந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் வந்து டேங்க் வந்து கலந்துக்கிட்டு இருக்கேன். டம்ளர்லலாம் வந்து கொடுக்கல டேங்க்கு, செம்பிலே வந்து கலந்து கொடுத்தாச்சு. வெயிலுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. அன்றைக்கி என்னால் வீடியோவுமே வந்து எடுக்கவே முடியலை. ஏன்னா பிள்ளை ஒரு பக்கத்து கத்திக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சோஃபா வந்து ஒரு பக்கத்து சர்வீஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி என்னால் வீடியோவே எடுக்க முடியலை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5:30க்கு மேலே தான் வந்து நான் வீடியோவே எடுக்க ஆரம்பித்தேன். அன்னைக்கு வந்து இஃப்தாருக்கு வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, கடல் பாசி தான் வந்து பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து ரோஸ் மில்க் வச்சு எசன்ஸ் வச்சு கடல் பாசி தான் வந்து பண்ண போகிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிராம் அளவு வந்து கடல் பாசி எடுத்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். 1 டம்ளர் தண்ணி தான் வந்து ஊற்றிருக்கேன். இப்போ இந்த ஒரே டம்ளர் தண்ணி அளவுலேயே வந்து நம்ம காய்ச்சிக்கிற போகிறோம். ஒரு கொதிச்சதுக்கப்புறம் நல்லா கடல் பாசி பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கப்புறம் அது தேவையான அளவு வந்து சீனி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுக்கு மேலே வந்து நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஹெல்த்தியாக வேணும்னா. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சர்க்கரையும் அகார் அகாரும் கரைஞ்சதுக்கப்புறம் வந்து நான் பால் வந்து சேர்த்துக்கிட்டேன். பாலும் தண்ணியும் சேர்த்து 1/2 லிட்டர் வந்து சேர்த்துருக்கேன். பால் பார்த்தீங்கன்னா நான் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து இருந்துச்சு. அதவே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு கொதிச்சதுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணியிருக்கோம்ல, இதில் வந்து நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா கலக்கி விட்டுட்டு எனக்கு மேலே வந்து இன்னும் லேசாக ஆட மாதிரி தெரிஞ்சிச்சு. நான் திருப்பியும் வந்து ஃபில்ட்ரு பண்ணி வந்து தட்டுலேயுமே வந்து ஊற்றிட்டேன். ஏன்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றுறப்ப வந்து நம்ம அகார்லாம் வந்து கரையாததெல்லாம் மேலே நிற்கும். நம்மளுக்கு வந்து அகார் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிளியராக வந்து கிடைக்கும். அதுக்காண்டி தான் வந்து ஃபில்டர் பண்ணி வந்து ஊற்றுறது. மேலேயும் பார்த்தீங்கன்னா சுற்றி பபிள்ஸாக இருந்துச்சு. அதையுமே வந்து லைட்டாக ஸ்பூனை வச்சு எடுத்து விட்டுட்டு கடல் பாசியுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா செட் ஆகட்டும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா செட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 hour 2 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணோம்னா சில்லுன்னு இந்த சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ரோஸ் மில்க் எசன்ஸுக்கு பதிலாக வந்து நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ப்ளூபெரி எசன்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு வேறு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ வந்து அந்த இதை வந்து சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாகவுமே வந்து இருக்கும். குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அகார் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து அகார் வந்து சாப்பிடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமோசா வந்து பண்ண போகிறோம். சமோசா ஷீட் வந்து நான் வெளியிலலாம் வாங்கலை, வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைதா ஒரு கப் அளவு எடுத்துகிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சி வச்சுட்டு ஒரு 2 hours கிட்ட வந்து ஊற வச்சுட்டேன். நல்லா பார்த்திங்கன்னா மாவு பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்குது. நல்லா வந்து நம்ம அடித்து பிணையிறதுல தான் வந்து மாவு வந்து சாஃப்டாக இருக்கும். நம்ம மாவு வந்து ஒழுங்காக பிணையலைன்னா சாஃப்டாகவே வந்து இருக்காது. ஸோ மாவை வந்து நல்லா பிணைஞ்சு ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் உருண்டை போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது என்ன பண்ண போகிறேன்னா, மாவு வச்சு திரட்ட போகிறேன். பூரி சைஸ் அளவு வந்து திரட்டிக்கோங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா திக்காக வந்து திரட்டிக்கோங்க. தின்னாக இருக்கக்கூடாது, திக்காக வந்து ஃபஸ்ட்டு திரட்டிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பால்ஸையும் வந்து திரட்டி எடுத்துக்கோங்க மாவு போட்டு.
இப்ப வந்து நம்ம திரட்டி வச்சிருக்கோம்ல, அது ஃபர்ஸ்ட் ஷீட்ட வந்து வச்சுட்டு, அதுக்கு மேல வந்து ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல வந்து மாவு போட்டுக்கோங்க. திருப்பி வந்து இன்னொன்னு வந்து திரட்டி வச்சிருக்கோம்ல, அந்த இது மேல வைங்க. திருப்பி வந்து ஆயில் வந்து போட்டுட்டு, திருப்பி மாவு இந்த மாதிரி எல்லா லேயரையும் வந்து அடுக்கிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஒழுங்கா அப்ளை பண்ணலைன்னா, 2 மாவு வந்து ஒட்டிக்கிரும். ஸோ நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு, மாவுமே வந்து நல்லா போட்டுருக்கோங்க. நான் எப்படி வீடியோல வந்து பண்றேனோ, அதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு, இப்ப ஃபுல்லா வந்து தின்னா வந்து தேய்க்கணும். எல்லா மாவையும் ஒண்ணா சேர்த்து தின்னா வந்து தேய்ச்சோம்னா ரெடி ஆயிரும். தோசை கல்ல வந்து ஹீட் பண்ணிட்டு, இந்த மாவ வந்து அப்படியே வந்து போட்டுருங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா, மாவு வந்து ஷீட் வந்து ரொம்ப பெருசாவே இருந்துச்சு. நீங்க வந்து அளவா வந்து தேய்ச்சு போட்டுக்கோங்க. தோசை கல்லுக்கு அளவா. எனக்கு ஓரத்துல எல்லாம் வேகாத மாதிரி இருந்துச்சு. நீங்க வந்து கரெக்ட்டா பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஷீட் வந்து கரெக்ட்டா கிடைக்கும். இது கொஞ்சம் லேசா வெந்ததுக்கப்புறம், திருப்பி அப்படியே பின்னாடி அப்படியே ஒன் சைடா வந்து திருப்பி தோசை எப்படி பெரட்டுவீங்களோ, அந்த மாதிரி பெரட்டி போட்டுருங்க. வேற எதுவுமே நீங்க வந்து பண்ண தேவையில்ல. லேசா சிம்முலயே வச்சு வேக விடணும். ஹை ஃப்ளேம்ல வச்சுறாதீங்க. சிம்முலயே வச்சு வேக விடுங்க. அப்பதான் உள்ளெல்லாம் வந்து நல்லா வந்து லேயர் லேயரா வந்து பிரியும் நம்மளுக்கு. இந்த மாதிரி 1 மினிட் வந்து திருப்பி போட்டு எடுத்துட்டோம்னா, நம்மளுக்கு வந்து ஷீட் வந்து ரெடி ஆயிரும். இப்ப பாருங்க நான் ஷீட்ட வந்து பிரிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ அழகா வந்து ஷீட் வந்து பிரியுதுன்னு பாருங்க. இப்ப எல்லா ஷீட்டும் இந்த மாதிரி வந்து பிரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப வந்து நான் பார்த்தீங்கன்னா, ஓரத்துல இருக்கிறதெல்லாம் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். எனக்கு ஓரத்துல லேசா வேகாத மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் வந்து தனியா எடுத்துட்டேன். இப்ப எனக்கு வந்து சமோசா ஷீட் மாதிரி பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு இந்த மீடியம் சைஸ்ல அளவுல வச்சு சமோசா ஷீட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்க சிசர் வச்சு கட் பண்ணீங்கன்னா, ஈஸியா வந்து கட் பண்ணிரலாம். நான் வந்து நைஃப் வச்சு தான் வந்து கட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் இப்போ எடுத்தாச்சு. இப்போ சமோசா ஷீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சமோசா ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து ஆலு பரோட்டாக்கு வந்து பண்ண ஸ்டஃபிங் வந்து அப்படியே இருந்துச்சு. ஏன்னா, அன்னைக்கு யாருமே வந்து சாப்பிடல. ஹஸ்பண்ட் மட்டும் தான் சாப்பிட்டாங்க. பிள்ளைக வேறு யாருமே வந்து சாப்பிடல. அதனால அந்த ஸ்டஃபிங் அப்படியே வந்து ஃப்ரீசர்ல வச்சுட்டேன். இப்போ அத வந்து எடுத்து வச்சிருக்கேன். சமோசா வந்து பண்ணிரலான்னு. இப்போ இந்த ஸ்டஃபிங்கில வந்து நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, உருளைக்கிழங்க வந்து மசிச்சிருக்கேன். அதோட பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயத்த வந்து நல்லா வந்து சாப் பண்ணிட்டு போட்டிருக்கு. அதோட வந்து கொத்தமல்லி, நீங்க வந்து பச்சை மிளகாய் வேணுனா ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு. வேறு எதுவுமே இந்த ஸ்டஃபிங்கில இல்ல. இது மட்டும் தான். இப்போ நம்மட்ட ஸ்டஃபிங்கும் ரெடியா இருக்கு. ஷீட்டும் ரெடியா இருக்கு. எப்படி வந்து சமோசாவ வந்து ஷீட் வச்சு மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வீடியோல பண்ற மாதிரியே வந்து கரெக்ட்டா பண்ணிக்கோங்க. சமோசா வந்து சூப்பரா வந்து ரெடி ஆயிரும். மைதா மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு, கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி கெட்டியா வந்து பேஸ்ட் மாரி வச்சுக்கோங்க. இதான் வந்து நம்ம சமோசால வந்து பேஸ்ட் மாரி வச்சு ஒட்ட போறோம். ஸோ இது வந்து கண்டிப்பா தேவைப்படும். நான் வீடியோல பண்ற மாதிரியே வந்து கரெக்ட்டா வந்து பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னொரு மெத்தட் வந்து பார்க்க போறோம். இதுவும் வந்து சமோசா தான். நீங்க வேற என்ன ஸ்டஃபிங் வேணா வச்சு இந்த மாதிரி வந்து மடிக்கலாம். நான் வீடியோல பண்ற மாதிரியே வந்து பண்ணிக்கோங்க. ஆயில வந்து ஹீட் பண்ணிக்கிட்டேன். இப்ப வந்து நான் மீடியம் ஃப்ளேம்ல வந்து வச்சிருக்கேன். சமோசாவுமே வந்து போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல வந்து போட்டு எடுத்துட்டா சமோசா வந்து ரெடி ஆயிரும். சமோசாவும் கடல் பாசியும் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்ப கடல் பாசிய பாருங்க. கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளவு சாஃப்ட்டா வந்திருக்குன்னு. கடல் பாசிய பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, அகார் அகார் வந்து கூட போட்டுட்டோம்னா ரொம்ப கல்லாயிரும். நம்மளுக்கு சாப்பிடவே நல்லா இருக்காது. அது மாதிரி கம்மி ஆயிருச்சுன்னா கடல் பாசி வந்து தண்ணி ஆயிரும். நல்லா இருக்காது. கரெக்ட்டான பக்குவத்துல இருந்தா மட்டும் தான் கடல் பாசி வந்து சூப்பரா இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா பெர்ஃபெக்ட்டா வந்து இருந்துச்சு. கடல் பாசி பாருங்க எவ்வளோ சூப்பரா வந்திருக்குன்னு. தம்பிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பால்ல செய்ற ஐட்டம் வந்து எதுவுமே வந்து புடிக்காது. பால் வாட தெரிஞ்சாலே வந்து சாப்பிட மாட்டான். இதுல வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து கலந்திருக்கனால தான் வந்து தம்பி வந்து சாப்பிட்டாங்க. இல்லைன்னா கண்டிப்பா சாப்பிடவே மாட்டாங்க. வெறும் பால் மட்டும் ஊத்தி குடுத்துட்டு, எசன்ஸ்வே ஆட் பண்ணாம வந்து நான் செஞ்சிருந்தா கண்டிப்பா வந்து சாப்பிட மாட்டாங்க. பாப்பா வந்து சாப்பிட்டுக்குருவாங்க. அதனால தம்பிக்காண்டி மட்டுமே வந்து லேசா வந்து எசன்ஸ் ஊத்துற மாதிரி தான் வந்து இருக்கு. எசன்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு வந்து நல்லது இல்ல. வேற என்ன பண்றது? தம்பிய விட்டுட்டு சாப்பிடவும் வந்து நம்மளுக்கு வந்து மனசு வரமாட்டேன்னுது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரமலான் டயத்துல தான் வந்து அகார் அகார் வந்து அதிகமா செய்வோம். மத்த டயத்துல வந்து செய்றதெல்லாம் வந்து கிடையாது. அதனால வந்து தம்பிக்குமே வந்து குடுத்துர்றது.
டைம் பார்த்தீங்கன்னா 10:30 இருக்கும். இன்னும் 2 பேருமே வந்து தூங்கவே இல்ல. இவங்க தூங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 12:00 ஆயிரும். அப்பதான் வந்து தூங்குவாங்க. தம்பி கூட தூங்கிருவான். ஆனா பாப்பா பார்த்தீங்கன்னா, தூங்க வைக்கிறது ரொம்பவே வந்து கஷ்டம். இந்த கிளாக்குள்ள வந்து டைம் வந்து ஓடல. பாருங்க 3:30 35யோட வந்து அப்படியே வந்து நிக்கிது. ஆனா டைம் பார்த்தீங்கன்னா, என் ஃபோன்ல கரெக்ட்டா 10:30 இருக்கும். இன்னும் வந்து 2 பேருமே தூங்கல. பாப்பாவ தூங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவ்வளோ நேரம் விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னா அழுக ஆரம்பிச்சுருவாங்க. ஹாலுக்கு வந்து சொல்லி கதவ தொறக்க சொல்லி வம்பு பண்ணி அழுகுவாங்க. அதனால இப்ப வந்து நான் ரூம்லயே வந்து லைட்ட போட்டுவிட்டு விளையாட வச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு எப்படியாச்சும் தூங்க வைக்கணும். அன்னைக்கு டே வந்து எனக்கு இப்படிதான் போச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.